பயமுறுத்துறாங்க காய்ஸ். ஒரு ஒரு 60 மினிட்ஸ் ஒரு பேய்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி ஒரு எக்ஸைட்டட்னஸ்ல ஒரு எதிர்பார்ப்புல வந்து நம்ம அந்த பேய்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்க அவனே அடிச்சு சாவற அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொள்ளுது காய்ஸ். அந்த அளவுக்கு அந்த ஹாய் டியூட், இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா டாக் டு மீ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்றதை விட ஒரு பேய்கிட்ட யாராவது பேசுவாங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு மாதிரி பயமுறுத்துறாங்க காய்ஸ். ஒரு ஒரு 60 மினிட்ஸ் ஒரு பேய்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி ஒரு எக்ஸைட்டட்னஸ்ல ஒரு எதிர்பார்ப்புல வந்து நம்ம அந்த பேய்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்க ஒரு கேங்கா சேர்ந்து பேய்கிட்ட பேசுறதே ஒரு ஃபுல் டைம் வேலையாகவும் அதை ஒரு ஜாலியாகவும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால என்னென்ன விளைவு ஏற்படுதுன்னா அந்த படத்தோட கதை. படம் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. எப்படா அந்த பேய் வரும், பேய் வந்துச்சுன்னா ஒரு மனுஷனை கண்ட மாதிரி அவனே அடிச்சு சாவற அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொள்ளுது கைஸ். அந்த அளவு அந்த பேய் டேஞ்சரா இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்து நானே ஐயோ அள்ளு விட்டுருச்சுடா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி பயமா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த படத்தை எப்படி எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு. ஸோ 2011 ரிலீஸ் ஆன டாக் டு மீ இந்த படத்தை யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். என்ன நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அந்த வீடியோ த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், த்ரில்லிங்கான படம் பார்க்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.